Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1034 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன எபிசோடு கைடோ லூஃபி அடிச்சு காலி பண்ணிட்டான்ல, அவன் வேற மேல இருந்து கடல்ல விழ போறான். யாரு வந்து காப்பாத்த போறான்னு தெரியல. கைடோவால இன்னும் நம்ப முடியல அவனுக்கு கலர் ஆஃப் சுப்ரீம் கிங் ஹாக்கி பவர் இருக்குன்னு. ஏதோ பண்ணா, ஆனா ஒன்னு சகிக்கலாம்பா. இதுல கம்னு வேற சொல்லி அட்டாக் பண்ணான்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது தான் கைடோவுக்கு கடுப்பாவும். ஆனா ஒண்ணு, அவன் கூட சண்டை போட்டதான் அவன் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணாயா. சரி, இப்ப லூஃபி பாத்தீங்கன்னா கடலையே போய் விழுந்துட்டான். அதை பார்த்த உடனே கைடோவுக்கு அவ்வளவு ஹாப்பி. ரைட்டு, மத்தவங்களுக்கு நம்பிக்கையா இருந்தவன காலி பண்ணியாச்சு, இனி பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அந்த அகசாய நைனுங்கிற சாமுராய்ஸ் எல்லாம் வந்தானுங்க, அவனுங்களை அசால்ட்டா பாழ்ந்துட்டான்னு வைங்க. பாடியில அங்கங்க கீரல் போட்டு விளையாண்டுட்டு இருந்தானுங்க, மத்தபடி ஒன்னும் வேலைக்கு ஆகல. கடைசியா இருந்தது இவன் மட்டும்தான். மத்தவனு எல்லாருமே அடிதான் வாங்குவானுங்க. அதனால பஞ்சாயத்துலன்னு சொல்லிட்டு உன்னால என்கிட்ட ஜெயிக்க முடியாது ஜாய் பாய் அப்படின்னு வேற சொல்லிட்டு போவான். லூஃபியே தான் ஜாய் பாய்னு சொல்றானோ என்னமோ தெரியல. பட் லூஃபி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கடலுக்குள்ள முங்கறத காட்டுவாங்க. அப்படியே கட் பண்ணா கேசலோட செகண்ட் ஃப்ளோர்ல நம்ம சோப்பு பிக் மாமா தாண்டி அடிச்சு புடிச்சு ஓடிட்டு இருக்காங்க. நல்ல வேலை அவ ஜூயிஸ்ட பேசிட்டு இருக்கிறதுனால இவங்களை கண்டுக்கல. அவ இனிமேட்டு நீ எனக்கு தேவையில்லை, உனக்கு பதிலா புது மெம்பரை போட்டாச்சுன்னு சொல்லுவாளா. அதை நம்ம நம்பி கேட்டுருவான். அந்த டைமுங்கும் போது ஜூயிஸ பார்த்து எல்லாருமே கேவலமா சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஜூயிஸோட முகம் அவ்வளவு பாவமா இருக்கும். நிஜமாவே நான் வேண்டாம் மாமா சொல்லுங்கன்னு கெஞ்சும். ரொம்பவும் ஃபீலிங்கோட கேட்கும். ஆனா அந்த ஃபீலிங்க பிக் மாமா மதிக்கல, மத்தவங்களும் மதிக்கல. ப்ரோமேத்தியஸ் எல்லாம் எப்பண்டா ஜூயிஸ விரட்டலான் இருந்தான். நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு, விடுவானா என்ன. நீ மம்மாவை கரெக்டான டைம்ல காப்பாத்தாம விட்டுட்ட, உன்னால அவங்களுக்கு தொல்லை மட்டும்தான். ஏன் எங்களால ஒழுங்கா அட்டாக் கூட பண்ண முடியல, நீ இல்லாம இருந்தாதான் அது நல்லதுன்னு அத்தனை பேருமே ஜூயிஸுக்கு எதிராக தான் பேசுவாங்க. பிக் மாமாச்சு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணி பேசுவான்னு பார்த்தா அவளுமே முறைச்சிட்டு இருப்பா. அது இன்னுமே பயமா இருக்கும். நமிக்கு புரியுது ஜூயிஸோட நிலைமை என்னன்னு, அதனால அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருப்பா. அந்த டைம் பிக் மாமு ஹெரா கிட்ட ஜூயிஸ சாப்பிட சொல்லிடுவா. ஏன்னா ஹெராவும் ஒரு கிளவுடு, ஜூயிஸும் ஒரு கிளவுடு. ஜூயிஸ ஹெரா சாப்பிட்டானா அவளோட பவர் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அதுக்காக ஏன் மாமா இப்படி பண்ணீங்கன்னு ஃபீல் பண்ணி அழுமா. ஹெரா அதெல்லாம் கண்டுக்கல. ஐ ஜாலி, நான் உன்னைய சாப்பிட போறேன்னு வந்து ஒரே கவு. அங்க ஜூயிஸ் பாத்தீங்கன்னா வலி தாங்க முடியாம கதரும், வேண்டாம் அம்மா வேண்டான்னு. ஆனா அவளும் சரி மத்தவங்களும் சரி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அட அது மன்னிப்பு கூட கேட்கும். ஏன்னா அது தெரிஞ்சு எந்த தப்பும் பண்ணல, இது ஒரு மிஸ்டேக். அப்படி உங்களுக்கு என்னைய பார்க்க பிடிக்கலன்னா என்னைய விட்டுருங்க, நான் எங்கேயாச்சும் போயிடுறேன், என்ன கொல்லாதீங்கன்னு அவ்வளோ கெஞ்சும். ஆனா ஹெரா விடுற மாதிரி இல்ல. அசையாதீங்க, நான் உங்களை கம்ப்ளீட்டா சாப்பிடணும்னு கவுன்னு கவிட்டு இருப்பா. நான் இனிமேட்டு என் மூஞ்ச உங்ககிட்ட காட்டவே மாட்டேன், என்னை விட்டுருங்கன்னு பிச்சுக்கிட்டு எஸ்கேப் ஆகி ஓடும். உடனே பிக் பாம், நீ அப்படி தப்பிச்சு போனீனா நீ ஒரு திருடன், ஏன்னா என்னோட சோல் உங்ககிட்ட தான் இருக்குது, அதனால ஒழுங்கா செத்துரு அப்படின்ட்டு ஹெராவை கடிக்க விடுவான். மொத்தத்துல ஜூயிஸ கைவிட்டாச்சு, என்னதான் கதர்னாலும் ஒண்ணு வேலைக்காகாது. நீ பண்ண வேலைக்கு இதுதான் கரெக்ட், என்ன சரிதான ஓட்டமா. அண்ட் நீங்க எல்லாம் தப்பிச்செல்லாம் நினைச்சீங்களா, விடவே மாட்டேன், உங்க எல்லாத்தையும் நான் கொல்ல போறேன் அப்படின்ட்டு கிட்டக்க வருவா. போச்சு சோழி முடிஞ்சு அடிக்க போறான்னு பார்த்தா அதெல்லாம் இல்ல. நீ வெளியில அவங்க கூட எல்லாம் இருந்தீங்கன்னா உனக்கு தான் ஆபத்து, இப்படி ஓரமா பத்திரமா இருன்னு அவளை அங்க உட்கார வைப்பாளா. அவ உசோப்பி நமியும் கூப்பிடுவா. அவங்க ரெண்டு பேத்து கூட சேராத, அவங்க எல்லாம் ஸ்டார்ஹெட் பைரட்டை சேர்ந்தவங்க, ரொம்ப ரொம்ப மோசமானவங்க, அவங்கள நான் காலி பண்ணிடுறேன்ட்டு கத்திய ஓங்குவா. அவ்வளவுதான், ரெண்டு பேத்துக்கும் பாதி உசுரே போயிருச்சு. இன்னல் வேத்துல பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. விடவே மாட்டேன்னு வெட்டிக்கிட்டு பின்னாடியே ஓடுவா. வட்டமா அவளை புடிச்சுக்கிட்டு வேண்டாம் இல்லைன்னு, வேண்டாம் அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க, அவளை எதுவும் பண்ணாதேன்னு துணியை புடிச்சுக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டே வருவா. பெரிய சைஸு கப்பலையே பின்னாடி கெட்டி விட்டாலும் அசால்ட்டா எழுத்துக்கிட்டு வருவா. வட்டமாலாம் ஈ மாதிரி, அவளுக்கு தெரியுமா என்ன, அது என்னன்னு தெரியல. மத்தவங்களை கொல்லும் போது வெறி கொண்டு கொள்றா, நம்ம ஆளுல கொல்லணும்னா மட்டும்தான் ரசிச்சு ருசிச்சு கொள்றா. மூஞ்சில சந்தோஷத்தை பாத்தீங்களா. நம்ம இதோட செத்தோன்னு சொல்லி அடிச்சு புரண்டு ஓடிட்டு இருக்கும் போதான் நமி இனிய மன்னிச்சிருன்னு ஒரு சவுண்டு. யாரான்னு பார்த்தா ஜூயிஸ் தான். இதுக்கு முன்னாடி அவளை கொல்ல ட்ரை பண்ணால, அதுக்கு மன்னிப்பு கேட்பான். ஆக்சுவலா லாஸ்ட் டைம் பிக் மாம் கூட இருந்தா, தனியா இருந்திருந்தா கண்டிப்பா ஜூயிஸ் அட்டாக் பண்ணிருக்கவே மாட்டான். அவ அட்டாக் பண்ண சொல்லும் போது கூட நமி கிட்ட சாரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டே அட்டாக் பண்ண வருவானே தவிர வெறி புடிச்செல்லாம் அட்டாக் பண்ண வரல. அப்ப எப்படி இருந்தாலும் நமி மேல அக்கறை இருக்குதானே. நான் ஒரு கோலை பயந்தாங்கோலி, அதனாலதான் நான் பிக் மாமுக்கு பயந்து வேற வழி இல்லாம உன்னைய கொல்ல ட்ரை பண்ணேன், இல்லன்னா நான் சத்தியமா பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கும். ஆனா நமி கண்டுக்காம அவ பாட்டுக்கு ஓடிக்கிட்டே தான் இருப்பா. அங்க ஹெரா கேப் போடாம அவனை கடிச்சுக்கிட்டே தான் இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா போதும் ஹெரா மொத்தமா ஜூயிஸ சாப்பிட்டுருவா. இப்ப ஜூயிஸ் என்ன சொல்லுன்னா, எனக்கு சாக இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீ என்கிட்ட அவ்வளவு அன்பா இருந்துமே நான் உன்னைய ஏமாத்திட்டேன், என்னைய மன்னிச்சிரு, நான் வீக்கு பயந்தாங்கொல்லின்னு அழுன்னு அழுமா. அமி அப்பவும் மனசிறங்க மாட்டான். நீ என்னமோ பண்ணிக்க, எனக்கு உன்னைய பத்தி கவலையே இல்ல, நீ என்னையவே கொல்ல ட்ரை பண்ணில, இனி எனக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லம்பா, நான் இப்ப தனியா ஆளாயிட்டேன், எனக்கு யாருமே இல்லன்னு சொல்லி அது கதறி கதறி அழும். அந்த டைம் பிக் மாம் வந்து வில்லத்தனமா ஒரு சிரிப்பா பார்க்கணுமே, அவ்வளவுதான் நம்மளுக்கு சாக போறாங்கன்னு முடிவே பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல
டைம்ல தான் ஜூயிஸ் என்ன பண்ணும், நான் சாக போறேன்னு முடிவாயிருச்சு. அதுக்காக எனக்கு பிடிச்சவங்கள நான் சாக விட தயாரா இல்ல, அதனால நான் இனி விடுறதா இல்லன்னு பிக் மாமியே ஜூயிஸ் எதிர்த்து சண்டை பண்ணலான்னு முடிவு பண்ணிருச்சு. இதுதான் வேற லெவலு. அந்த டைம் உசோப்பு ஒட்டமாவை பார்ப்பான், அவன் நிலைமை ரொம்ப மோசம். இப்ப பிக் மாம் ஜூயிஸ் தான் நோட் பண்ணிட்டு இருக்கா. இந்த கேப்ல எஸ்கேப் ஆனாதான் உண்டுன்னு சொல்லி ஒட்டமாவை தூக்கிட்டு உசோப்பு கிளம்பிடுவான். அப்ப ஜூயிஸ் பாத்தீங்கன்னா, நமி நம்ம 2 பேத்துல நான் செத்தா கூட பரவாயில்ல, நீ சாக கூடாது, இங்க இருந்து தப்பிச்சு போ, இந்த அரிசி மூட்டையை நான் பாத்துக்கிறேன்னு அட்டாக் பண்ண வெறி கொண்டு போவான். லபக்குன்னு மீனை பிடிக்கிற மாதிரி பிடிச்சு ஒரே அமுக்கு. அவனால சுத்தமா முடியல. ஆல்ரெடி எனர்ஜி இல்லாம தான் முக்கிட்டு இருந்தான். இப்ப அவ புடிச்ச புடியில மொத்தமா பீஸ் போச்சு. அட பாவி, இதுக்காடா இவ்வளவு பில்டப் பண்ணேன்னு இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அட அது ஏதாச்சும் பெருசா கலவரம் பண்ணா அதை யூஸ் பண்ணி தப்பிக்கலான்னு பிளான் பண்ணாங்க. இப்ப மொத்தமா ஊத்திச்சா. இப்ப பிக் மாம் பிதுக்குனதுல ஜூயிஸ் கம்ப்ளீட்டா மட்ட ஹெராவை கூப்பிட்டு இந்தா சாப்பிடுன்னு சொல்லி தூக்கி போடுவா. அவ வெயிட்டிங் செம டேஸ்டா இருக்குமேன்னு. இதுக்கு மேல நம்பி விடுற மாதிரி இல்ல. எப்படியாச்சும் ஜூயிஸை காப்பாத்தணும்னு அந்த பிளாக் கிளவுட உருவாக்கி சாப்பிட சொன்னா அதுகிட்ட எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்ல. ஏன்னா மொத்தமா பிதிக்கி டோட்டலா அன்கான்சியஸ். அதனால எதுவும் பண்ண முடியாது. ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு பதறிட்டு இருக்கும் போதே ஹெரா வந்து ஒரே கவ்வு. அவ்வளவுதான், கம்ப்ளீட்டா ஜூயிஸோட கதை முடிஞ்சது. நிஜமாவே கதை முடிஞ்சுதா இல்ல ஏதாச்சும் ட்விஸ்ட் வச்சு நம்பி ஜூயிஸை காப்பாத்துறாளா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.